நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர் ஒருவரை சக மாணவர்கள் காரை ஏற்றி கொலை செய்துள்ளனர். கேரளாவைச் சேர்ந்த மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இருசக்கர வாகனத்தில் சென்றவரை மற்ற மாணவர்கள் காரை ஓட்டிச் சென்று மோதி கொலை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் சன் செய்தியாளர் குணசேகரன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கல்லூரி மாணவர் மீது காரை ஏற்றி கொலை செய்த அதே கல்லூரியைச் சேர்ந்த 7 மாணவர்களை போலீசார் தற்பொழுது கைது செய்திருக்கின்றனர். ராசிபுரத்தை அடுத்த AK சமுத்திரத்தில் ஞானமணி பொறியியல் கல்லூரி என்ற தனியார் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் தமிழகம் மட்டுமன்றி கேரளாவைச் சேர்ந்த மாணவர்களும் அதிக அளவு பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று கேரள மாணவர்கள் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. 2ஆம் ஆண்டு மாணவர்களை 3ஆம் ஆண்டு மாணவர்கள் ராக்கிங் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கல்லூரி முடிவடைந்த பிறகு கேரள மாநிலம் கண்ணூரை சேர்ந்த 2ஆம் ஆண்டு மாணவர்கள் தீபக் மற்றும் தினேஷ்குமார் ஆகிய 2 பேரும் இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கின்றனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற காரில் சென்ற 7 மாணவர்கள் அந்த இருசக்கர வாகனத்தின் மீது வேகமாக மோதிவிட்டு நிற்காமல் சென்றிருக்கின்றனர். இந்த மோதலில் வாகனத்தை ஓட்டி சென்ற தீபக் என்ற மாணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொரு மாணவர் தினேஷ்குமார் படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். முதலில் இது விபத்து என வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் தான் அதே கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் திட்டமிட்டு இவர்கள் 2 பேர் மீதும் வாகனத்தை ஏற்றி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் ஓமலூர் செக் போஸ்டில் செல்லும் போது அந்த காரை மடக்கி பிடித்து போலீசார் மடக்கி பிடித்தனர். மேலும் அந்த காரில் இருந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்த அஸ்வந்த், மிதுன் தாமஸ், சரத், டேனிஸ் ஜான், லிஜோ ஜோசப் உள்ளிட்ட 7 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இவர்கள் 7 பேருமே கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் 7 பேரும் அதே ஞானமணி பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வருகின்றனர். இவர்கள் ரேக்கிங் மற்றும் முன்விரோதம் காரணமாக இவர்கள் இந்த கொலை திட்டமிட்டு இந்த கொலையில் ஈடுபட்டார்களா என்பது குறித்து தொடர்ந்து போலீசார் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த மாணவனுடைய தீபகனுடைய உடல் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் ஒரு நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.